ஹலோ. சொல்றேன் மச்சான். என்னடா எங்க வரணும்? ஒயின் ஷாப்புக்கா? ஏய் வேற ஏன்டா? இருடா இருடா, நான் உன்னை கூப்பிடுறேன்டா, வீடா. ஒருத்தன் நானா நல்ல வழியை காட்டுறானா பாவத்தை செய்யலான்றான், ஒருத்தன் குடிக்கலான்றான், ஒருத்தன் கஞ்சா யூஸ் பண்ணலான்றான், ஒருத்தன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலான்றான், ப்ராஸ்டியூஷன் பண்ணலான்றான். நல்லா வாழ்றதுக்கு வழி சொன்னா நாசமா போறதுக்கு தான் வழி சொல்றாங்க. யார் தான் நான் நல்லா வாழ்றதுக்கு வழி காட்டுறோம்னு தெரியலையே. ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ பயப்படாது ப்ரோ. என்ன ப்ரோ சோகமா உட்காந்துக்கிற? இல்ல ப்ரோ, நான் நல்ல வழியை வாழணும், நல்ல வழிகாட்டி எனக்கு தேவைப்படுது. ஆனா எல்லாரும் தப்பான வழி தானே இருக்கிறாங்க. ப்ரோ இந்த உலகத்துல நீ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தப்பான வழியில் தான் ப்ரோ நடத்துவாங்க. பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீ போனேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ சொல்லுவாங்க? வா நம்ம சினிமா பார்ப்போம், வா நம்ம குடிக்கலாம், வா போயிட்டு நம்ம சிகரெட் குடிக்கலாம், வா போயிட்டு நம்ம விபச்சாரம் செய்யலாம், பல விதமான தவறான காரியங்கள் செய்யலாம், வா கேம் விளாடலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ மனுஷங்க. அதனால நீ செய்யறதுனால நீங்க நிறைய டைம் நம்ம நினைச்சுக்கிறோம், அது செய்யறதுனால நமக்கு சமாதானம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ப்ரோ. அது தப்பு ப்ரோ. ஏன்னா அது சமாதானத்தை தராது, அது இன்னும் நமக்குள்ள வேதனையா தான் ப்ரோ அதிகரிக்கும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல இப்ப நீ புலம்பிட்டு இருக்கிறீங்க பாத்தியா, உன் புலம்பலை மாத்த ஏசப்பானால் மட்டும்தான் ப்ரோ முடியும். நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீ இருதயத்துல நிம்மதி இல்லாம கவலை இல்லாம நீ இப்படி நீ உட்கார்ந்துட்டு இருக்க ப்ரோ. சோகப்படாத. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 15 ப்ரோ. ஆகஸ்ட் 15 நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அந்த நாள் நீங்க கண்டிப்பா வந்துடணும் ப்ரோ. என்ன ப்ரோ ஆகஸ்ட் 15 என்ன ப்ரோ? ப்ரோ இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஸ்டக் ஆயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன வழியில போறது, யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது, எல்லாமே நாசமா போயிடுற வழியை தான் உங்களை நடத்துவாங்க. இதற்கு அந்த நாளில உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக, இந்த உலகத்துல சமாதானம் இல்லாம, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எந்த வழியில போகிறதுனே தெரியாம இருக்கிறவங்களுக்காக அந்த நாளில ஒரு மீட்டிங் ஒண்ணு நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் ப்ரோ. என்ன மீட்டிங் பாத்தீங்கன்னா அதனுடைய தலைப்பு ரட்சிப்பின் வழிகாட்டி ப்ரோ. இந்த உலகத்துல ஏசப்பா தான் நமக்கு லீட் பண்ண நல்ல மேய்ப்பன்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறோம் பிரதர். அதனால நீங்க அந்த நாளில் கண்டிப்பா வந்துருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பாதையில போனணும், என்ன செய்யணும், எதை செய்தா சமாதானம் வரும், நம்ம எந்த வழியில போனா நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில ஆண்டவர் ஏசப்பா உங்ககிட்ட பேச போறாரு ப்ரோ. நீங்க மறக்காம வந்துருங்க. உங்களுக்கு அந்த நாளில அநேக வழிகளை ஏசப்பா உங்களுக்கு காட்ட போறாரு. அந்த வழியில நீங்க போவீங்களா? ப்ரோ போய் சொல்லக்கூடாது. நிச்சயமா ப்ரோ. அந்த நாளில வந்துருங்க, மறக்காம வந்துருங்க ப்ரோ. அன்பு சகோதரியே, இதை பார்த்து கொண்டு அன்பு ஜெகனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க எந்த பாதையில போக தெரியலன்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கீங்களா? கவலையோடு இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்களா?